அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளியாக வைத்தேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிற போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட பேசுகின்ற தன்மைகளை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளியாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஜனங்களை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எச்சரிக்க வேண்டிய காலகட்டத்திலே எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் இங்கே காவல்காரன் என்ற வார்த்தை வாட்ச்மேன் என்று நாம் ஆங்கிலத்திலே அறிந்து கொள்ள முடியும். காவல்காரன் என்றால் அவன் விழித்திருக்க வேண்டும். எதிரிகள் வரும்போது அவன் எக்காலம் ஊதி ஜனங்களை எச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். Trumpet was the signal of danger. எக்காலம் ஊதுகின்ற பொழுது அது ஆபத்தை குறிக்கிறது என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தேசத்தை பெரும் அழிவில் இருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை காவலாளிக்கு உண்டு என்பதை மிகவும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, மனுஷகுமாரனே, இஸ்ரவேல் வீட்டிற்கு உன்னை ஜாமக்காரனாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஜாமக்காரன், காவல் காக்கிறவர்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் வீட்டிற்கு உன்னை ஜாமக்காரனாக வைத்தேன், எப்பிராயீம் ஜாமக்காரன் என் தேவனோடு இருக்கிறான் என்று ஓசியா 9:8 நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை ஜாமக்காரன் என்ற வார்த்தை, காவலாளி என்ற வார்த்தை அவர்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்கள் என்பதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு ஜாமக்காரன் அல்லது ஒரு காவலாளி ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 6ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரனாக கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஜாமக்காரன் அல்லது காவலாளி மௌனமாய் இருக்கக்கூடாது, மாறாக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, தேசம் அழிந்து போகாதபடிக்கு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த ஜாமக்காரன் அல்லது காவலாளி காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது.
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ரட்சிப்பை பெற்றிருப்பாயே என்றால், நீ கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பாயே என்றால், நீங்கள் ராம் முழுவதும் பகல் முழுவதும் தேசத்திற்காக, தேசத்தின் ரட்சிப்பிற்காக, தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும், எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அந்தகார வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை அல்லது பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனோடு கூட நடக்கிறவனாக, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தேசம் அழியாதபடிக்கு, தேசத்தில் உள்ள ஆத்துமாக்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, நான் தேசத்திற்கு காவலாளியாக அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு காவலாளியாக நாம் இருக்கிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்தியை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்ற வார்த்தை சகோதரனை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எனவே ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய், ஜனங்கள் அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே மீட்பை பெறும்படியாய் ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் தேசத்திற்கு காவலாளியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தேசத்திற்காக விழித்திருப்போம். தேசம் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் காத்திருப்போம். தேவனோடு கூட நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆண்டவர் உங்களை கொண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.